ஒரு சிச்சுவேஷனில் குழந்த பிறந்துச்சு. அதுக்கப்புறம் பேக் டு பேக் லைஃப் சேஞ்ச் ஆச்சு. ப்ராப்ளம்லாம் வந்தங்காட்டிக்கு அப்படியே சேஞ்ச் ஆச்சு லைஃபு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சோர்வாக இப்படி தான் லைஃப் போயிட்டே இருந்தது. என்னடா பண்ணணும் எல்லாருமே. அப்புறம் நான் நிறைய இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது நிறைய விமன் என்டர்பிரினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கர்ஜனை டிவி. இன்னைக்கு நம்மளோட ஜடாமுடி ஹேர் ஆயிலோட ஃபவுண்டர் நாகமலர் மேம் நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட் பற்றி அப்புறம் அவங்க பிஸ்னஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய்ங்க, நான் தான் ஜடாமுடி நேச்சுரல் ஹேர் ஆயிலோட ஃபவுண்டர். ஸோ இந்த இன்டர்வியூக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கர்ஜனை டிவிக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படின்னு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காலேஜ் டேஸில் படிக்கும் போது எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நல்ல பெரிய அளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்ட்டுலாம் திங்க் பண்ணுவோம். ஸோ பட் நான் படித்தது பார்த்தீங்கன்னா சிஏ தான் ஆக்சுவலி நான் படித்தது. நான் என் ஃபீல்டுக்கு வந்துட்டு நான் படித்து அதில் வரும்போது அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அது வித்ட்ரா பண்ணிட்டேன். சிஏ படிக்கிறத வித்ட்ரா பண்ணிட்டு அப்புறம் ஒரு சிச்சுவேஷனில் குழந்த பிறந்துச்சு. அதுக்கப்புறம் பேக் டு பேக் லைஃப் சேஞ்ச் ஆச்சு. ப்ராப்ளம்லாம் வந்தங்காட்டிக்கு அப்படியே சேஞ்ச் ஆச்சு லைஃபு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சோர்வாக இப்படி தான் லைஃப் போயிட்டே இருந்தது. என்னடா பண்ணணும் எல்லாருமே. அப்புறம் நான் நிறைய இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது நிறைய விமன் என்டர்பிரினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாதிக்கிறாங்க. நம்மள மாதிரி ஒரு ஃபீல்டில் இருந்து இந்த மாதிரி மேரேஜ் ஆகி இந்த மாதிரிலாம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாதிக்கிற இதுலலாம் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படிங்கிறது எனக்கு ஒரு இது இருந்தது. அந்த தருணத்தில் அப்பாவும் வந்து எனக்கு ஒரு பேக் போனாக இருந்து எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணுவார். அதாவது வாழ்க்கையில் தோத்துட்டோங்கிறத வந்துட்டு நினச்சிட்டே இருக்கக்கூடாது. அடுத்தது நீ வந்து ஜெயிக்க முடியும். நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு தன்னம்பிக்கையோடு இரு. அப்போ தான் உன்னால் வந்து அடுத்த செக்டாருக்கு நீ போக முடியும் அப்படின்பாரு. ஸோ அதே மாதிரி உட்காந்து நாங்கள் டிஸ்கஷன் பண்ணோம். எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்க்கும்போது அப்புறம் பாரம்பரியமாக எங்கள் பாட்டி வந்து ஹேர் ஆயில் வந்து எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கெல்லாம் தேய்ச்சி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஏன் நம்மளும் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத யோசிச்சு சரி நம்மளும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு நான் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல ரிசல்ட்டும் கொடுத்தது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் அப்பா கிட்ட சொன்னேன், ஏன் டேடி இந்த மாதிரி நான் இது பண்ணட்டா அப்படின்ட்டுன்னு. அப்போது ஓகே உனக்கு ஓகே ஆச்சுன்னா நீ ஸ்டார்ட் அப் பண்ணு அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நேம் சூஸ் பண்ணலான்னு சொல்லி பண்ணோம். அப்புறம் அப்பா கிட்ட ஒரே நேம் தான் அப்பா சொன்னார் எனக்கு. அது எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அதே மாதிரி அந்த ஜடாமுடி நேச்சுரல் ஹேர் ஆயிலுங்கிற நேம் ஒரே நேம் வச்சும் அதே சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறம் அடுத்தது வந்துட்டு அதுக்கு வேணுங்கிற எல்லாம் ட்ரேட் நேம் நம்ம நேம்க்கு வந்து இப்போ இந்த நேம் சூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு வந்துட்டு ட்ரேட் நேம் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த நேம்க்கு அது ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி அது போக அந்த ப்ராசஸிங்லாம் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் ஜிஎம்பி சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த நம்ம ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சர்டிஃபிகேஷன் எல்லாமே கவர்மெண்ட் சைடில் எல்லா சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போடணும்னு சொல்லி எல்லாம் நீட்டாக எல்லாம் செட்டப்லாம் பண்ணி அதுவும் கம்ப்ளீட்டாக முடித்து அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி ரன் பண்ணிகிட்ருக்குறோம் நம்மளோட ஹேர் ஆயில் பிஸ்னஸ்ஸு. ஸோ அது கூட அடுத்ததுன்னு ஹேர் ஆயில் ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் ஆர்கானிக் ஷாம்பூ வந்தோம். அதுக்கப்புறம் சோப்பு, ஃபேஸ் பேக்கு, ஆர்கானிக் ஹேர் டே எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் மெத்தடில் தான் பண்ணுறோம். எந்த வித கெமிக்கல்ஸும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். உங்கள் ப்ராடக்ட்ஸுக்கும் மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கும் என்ன மேம் வித்தியாசம்? ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸோட விட எங்களுது எப்படின்னா எல்லாமே 21 வகையான இயற்கையான அரிய வகை மூலிகை போட்டு பண்ணுறோம். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்க ப்ராப்ளம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரை இச்சி ஸ்கேல்ப்பு இதெல்லாமே சரியாகுது. அப்புறம் இலைநரை முடி பிரச்சனைக்கு ரொம்ப நல்ல தீர்வு கொடுக்கும். அப்புறம் இன்றைக்கி தான் நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப புலம்புவாங்களே, அக்கா சின்ன வயசில் என் குழந்தைக்கெல்லாம் இலைநரை பிரச்சனை பயங்கரமாக வருதுன்னு. அதுக்கெல்லாம் நம்பர் 1 நல்லா ரிசல்ட்டு தருங்க. இந்த ஆர்கானிக் இதெல்லாம் எங்கேருந்துங்க எடுக்கிறீங்க? இது சோர்சிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக் தாங்க. நாங்கள் வந்து சிறுமலையிலேயும் எடுக்கிறோம். அது போக 2, 3 இடத்துலலாம் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க அதுக்குன்னே ஒரு 2, 3 இடத்துல. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு தருவிச்சு எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அது சாதா ப்ராசஸிங் கிடையாது. ஏன்னா ஒரு
5 4 5னா கூட பண்ணலாம். பட் 21 மூலிகைங்கும்போது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் சோர்சிங் பண்ணி, அப்புறம் ஒரு ஒரு மூலிகையும் வந்து சர்டன் சீசனுக்கு தான் கிடைக்கும். இதெல்லாம் இருக்கு. ஸோ எல்லாமே பதப்படுத்தி அந்த மாரி வர்றது தான் எங்களுதெல்லாம். ஆல் ஓவர் இந்தியா அவைலபிள் இருக்குங்களா உங்கள் ப்ராடக்ட்ஸ்? இப்போ ஆல் ஓவர் இந்தியா நாங்க வந்துட்டு சப்ளை பண்ணிட்டுருக்கோம். இனி அதர் கண்ட்ரீஸ் இப்போல்லாம் கஸ்டமர்ஸ் நெறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா எனக்கு அங்கே வந்து வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸிங் இப்போ போயிட்டுருக்குது. ஸோ சீக்கிரம் அதுக்கும் லைசென்ஸ் எடுத்து ஸோ அதர் கண்ட்ரீஸ்க்கும் இப்போ சப்ளை பண்ணுற அளவுக்கு. உமனாக நிறையா ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்.